நெட்ஃபிளிக்ஸை அலறவிட்ட எலான் மஸ்க். பின்னணி என்ன? தொழிலதிபர் எலான் மஸ்க் போட்ட ஒரே ஒரு ட்வீட்டால் நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனத்தில் பங்குகள் இறங்குமுகம் கண்டன. இதன் பின்னணியை சுருக்கமாக பார்ப்போம். கடந்த சில ஆண்டுகளாகவே நெட்ஃபிளிக்ஸ் தளத்தின் மீது அமெரிக்க வலதுசாரி ஆதரவாளர்கள் ஒரு குற்றச்சாட்டை வைத்து வருகின்றனர். அதாவது தனது திரைப்படங்கள், வெப்தொடர்கள் மூலம் LGBTQ கலாச்சாரத்தை நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம் பார்வையாளர்களிடம் வலிந்து திணிக்கிறது என்பது அவர்களுடைய புகார். இந்த சூழலில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு அமெரிக்காவில் தீவிர வலதுசாரி ஆதரவாளரான சார்லி கிரிக் கொல்லப்பட்டார். இதனை அடுத்து சார்லி கிரிக் குறித்து அனிமேஷன் பட இயக்குனரான லண்டனை சேர்ந்த ஹாமிஸ் ஸ்டீல் என்பவர் சர்ச்சைக்குரிய விமர்சனங்களை முன்வைத்தார். சார்லி கிரிக் ஒரு நாஜி என்று அவர் கூறியது சமூக வலைதளங்களில் பெரும் சர்ச்சையை கிளப்பியது. ஹாமிஸ் ஸ்டீல் இயக்கிய டெட் அண்ட் பாராநார்மல் பார்க் என்ற அனிமேஷன் தொடர் நெட்ஃபிளிக்ஸ் தளத்தில் கடந்த 2022ஆம் ஆண்டு வெளியானது. குழந்தைகள் பார்க்கும் இந்த அனிமேஷன் தொடரில் LGBTQ கலாச்சாரத்தை வலிந்து திணிக்கும் காட்சிகளை ஹாமிஸ் ஸ்டீல் இடம்பெற செய்துள்ளதாகவும் சர்ச்சை எழுந்தது. சார்லி கிரிக் குறித்து சர்ச்சைக்குரிய கருத்தை வெளியிட்ட ஒருவரை நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம் பணியில் அமர்த்தியுள்ளது மட்டுமின்றி அவர் இயக்கிய தொடரில் LGBTQ கலாச்சாரத்துக்கு ஆதரவான கருத்துக்கள் இடம்பெற்றிருப்பதால் தனது நெட்ஃபிளிக்ஸ் சந்தாவை ரத்து செய்வதாக பயனர் ஒருவர் எக்ஸ் தளத்தில் எழுதியிருந்தார். இந்த பதிவை ரீட்வீட் செய்திருந்த எலான் மஸ்க் தானும் நெட்ஃபிளிக்ஸ் சந்தாவை ரத்து செய்வதை உறுதி செய்தார். இதனை அடுத்து கேன்சல் நெட்ஃபிளிக்ஸ் என்ற ஹேஷ்டாக் எக்ஸ் தளத்தில் உலகம் முழுவதும் ட்ரெண்டாக தொடங்கிவிட்டது. ஆயிரக்கணக்கானோர் நெட்ஃபிளிக்ஸ் சந்தாவை ரத்து செய்த ஸ்கிரீன்ஷாட்களை பகிர்ந்து வருகின்றனர். நெட்ஃபிளிக்ஸ் OTT நிறுவனம் மீது தொழிலதிபர் எலான் மஸ்க் தொடர்ந்து கடுமையாக விமர்சித்து வரும் நிலையில்தான் பல தொடர்கள், திரைப்படங்களில் இடம்பெற்ற LGBTQ தொடர்பான காட்சிகளையும் பதிவிட்டு நெட்ஃபிளிக்ஸுக்கு எதிராக எக்ஸ் தளத்தில் கலவரங்கள் நடந்து வருகின்றன. கேன்சல் நெட்ஃபிளிக்ஸ் எனும் ஹேஷ்டாக் ட்ரெண்ட் செய்யப்பட்டு வந்த நிலையில்தான் நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனத்தின் பங்குகள் 2 நாட்களில் இதுவரை அல்லாத அளவுக்கு மிக கடுமையாக வீழ்ச்சி கண்டதாக தெரிகிறது. LGBTQ கலாச்சாரத்தை வலிந்து திணித்து வருவதாக நெட்டிசன்களின் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து நெட்ஃபிளிக்ஸ் சந்தாவை ரத்து செய்வதாக எலான் மஸ்க் பகிர்ந்த ட்வீட்டின் எதிரொலியாக நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம் அதன் சந்தை மூலதனத்தில் 1% அளவுக்கு இழந்துள்ளதாக கூறப்படுகிறது. இதே நிலை தொடர்ந்து நீடித்தால் நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம் கடும் இழப்பை சந்திக்கும் என்று பொருளாதார நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். கடந்த 5 ஆண்டுகளில் நெட்ஃபிளிக்ஸ் பங்குகள் அதன் முதலீட்டாளர்களுக்கு 128%க்கும் அதிகமான வருமானத்தை தந்துள்ளது. கடந்த ஆண்டில் நெட்ஃபிளிக்ஸ் பங்குகள் 61% அளவுக்கு ஏற்றம் கண்டன. 2025ஆம் ஆண்டில் அதன் பங்குகள் 30%க்கும் மேலாக ஏற்றம் கண்டன. ஆனால் கடந்த மாதம் 4.6% சரிவை சந்தித்துள்ளது. எலான் மஸ்க் பற்ற வைத்த நெருப்பால் சமூக வலைதளங்களில் LGBTQ, குழந்தைகளின் பாதுகாப்பு என பெரும் விவாதங்கள் எழுந்துள்ளது. இது குறித்து லட்சக்கணக்கான பயனர்கள் தொடர்ந்து விவாதித்து வருகின்றனர். தொடர்ந்து பலரும் நெட்ஃபிளிக்ஸ் சந்தாக்களை ரத்து செய்து வந்தாலும் இது தற்காலிகமானதுதான் என்றும் இந்த சர்ச்சைகள் ஓய்ந்ததும் விரைவில் நெட்ஃபிளிக்ஸின் பங்குகள் மீண்டும் உயரக்கூடும் என்று நிபுணர்கள் கணிக்கின்றனர்.